பாட்டி, கும்பாபிஷேகத்துக்கு எப்படியும் வந்துருவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடக்கும். சரியா சூரிய வேக்கிற மாதிரி பண்ணிடுறீங்க. ஆமா, சரியா? பகவானே, என்ன இது? அநியாயம், அக்கிரமமா இருக்கே. சுவாமி சிலையை காணுமே. அபச்சாரம், அபச்சாரம், அபச்சாரம். ஐயோ, என்ன பண்றதுன்னே புரியலையே. சாமி சிலையை காணமே. அது அக்கிரமமா இருக்கு. என்ன பண்றது? சரி வாங்க போய் அம்மாட்ட போய் வாங்க வாங்க. அம்மா அம்மா, சுவாமி சிலையை காணுமா? என்ன சொல்றீங்க நீங்க? சாமி சிலை காணாம போயிடுச்சா? என்னைய அது அதிர்ச்சியா இருக்குது. அம்மா, தாயே, மகமாயி, பராசக்தி, உனக்கே இந்த நிலைமையா? ஓ சிலை காணாம போயிடுச்சா? ஐயோ, எனக்கு ஒண்ணும் புரியலையே. இந்த பாவத்தை செஞ்சது யாருன்னு தெரியலையே. நம்ம ஊர்ல இதுக்கு முன்ன இப்படி எல்லாம் சிலை காணாம போனது இல்லையே. கும்பாபிஷேகம் நடக்க போற நேரத்துல சிலை காணாம போனது கெட்ட சகுன மாதிரில இருக்கு. ஊருக்கு ஏதாவது கேடு வந்துருமோன்னு பயமா இருக்கு. ஐயா, இதுக்கெல்லாம் காரணம் அந்த சாமுண்டீஸ்வரி தாம்மா. சாமுண்டீஸ்வரி அம்மாவை போய் என்னடா சொல்ற? ஆமாங்க, அந்த அம்மா தான் காரணம். அந்த அம்மாவுக்கு ஆரம்பத்துல இருந்தே கும்பாபிஷேகம் நடக்கிறதே பிடிக்கல. அதனால கும்பாபிஷேகம் நடக்காதுன்னு இங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு போனப்ப சொன்னாங்க. அவங்க தான் சாமி சிலையை கருதி ஏதோ பண்ணி இருக்கணும். யோ, வாய மூடு. சாமி சிலை காணாம போனதுக்கும் ஏன் மருமகளுக்கும் என்னையா சம்மந்தம் இருக்கு? வீணா பழிய போடாத. இதுல சம்பந்தம் இருக்குங்க. அவங்களுக்கு தன்னுடைய புருஷன் கும்பாபிஷேகம் செய்யறது சுத்தமா பிடிக்கல. அத நேரடியா சொன்னா பிரச்சனையாகும் தான் அவரை நம்ம கிட்ட அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு சிலைய கடத்துற வேலையை செஞ்சிருக்காங்க. சிலை இருந்தா தானே கும்பாபிஷேகம் நடக்கும். அதான் அப்படி பண்ணிருக்காங்க.